கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் கிருபையாய் காத்தா, கிருபையாய் நடத்தினா, கிருபையாய் ஆசீர்வதித்தா. அவருடைய கிருபை உங்க கூட இருந்தது. இந்த புதிய மாதம் பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு 9:10, யோபு 5:9, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களோ, எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களும் இந்த மாதத்தில் நடக்கும். பிரியமானவர்களே, இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 31:16, உன்னுடைய கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு நிறைய பேர் நினைக்கிறோம்ல, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன், அதற்கு பலன் இல்லையே. இன்றைக்கி நிறையவே பலனற்று இருக்கிறாங்க. பிரயாசப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, அதுக்குரிய பலனை அவங்க கண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தங்க அந்த பலனை காண்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு விவசாயி கடினமாக உழைச்சி இரவும் பகலும் அதுக்கு தண்ணி பாய்ச்சி களை எடுத்து உரம் போட்டு அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்குரிய பலன் அந்த விவசாயிக்கு கிடைக்குதா? இல்லை. பெரிய பணக்கார முதல்ல அதை போய் மொத்தமாக வாங்கி ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் அதை ஸ்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கு டிமாண்டு வரும் பொழுது பல மடங்கு ரேட்டை வச்சு விற்கிறாங்க. யோசித்து பாருங்க, அந்த விவசாயிக்கு பலன் இல்லை. இன்னைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான். 3 காரியத்திற்கு பலன் உண்டு. 1, கண்ணீருக்கு பலன் உண்டு. கண்ணீருக்கு பலன் உண்டு. இது வரைக்கும் நீங்கள் வடித்த கண்ணீர் வீண் அப்படி நினைச்சிங்கன்னா, பிரியமானவர்களே, அது வீண் அல்ல. உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது. முழு வேதாகமத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். யார் யாரெல்லாம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறான். அந்த கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு. 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 10-11 நீங்கள் வாசித்து பாருங்க. அன்னாள் மிகவும் கண்ணீர் சிந்து அழுதாள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15 அவள் தன் இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிறாள். ஆனால் உலகம் அவளை எப்படி பார்க்குது? அவளை உலகம் என்ன மெத்தடில் பார்க்குது? ஏலி அவள் ஒரு போதை பொருளை பயன்படுத்தினவள் என்று பார்க்கிறாள். சொல்லிட்டார் நேரில், நீ குடிச்சு விரிச்சது போதும். இவள் ஏற்கனவே காயப்படுத்தப்பட்டிருக்கிறான். இப்போ தெய்வ மனிதனும் காயப்படுத்தினால் அவள் சொல்கிறா, என் ஆண்டவனே, நீ நினைப்பதை போல ஸ்திரீ நான் அல்ல. மதுவாயிலும் திராட்சரசமாயிலும் நான் குடிக்கவில்லை. என் இருதயத்தை தேவனுடைய சன்னதியில் ஊற்றினேன். அதற்கு கர்த்தராகிய தேவன் கொடுத்த பலன் தான் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி. முழு வேதாகமத்திலும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதும் இல்லை, எழும்ப போவதும் இல்லை. அவள் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணின பின்பு 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18 பின்பகுதி, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் அதற்குரிய பலனை கொடுத்து விட்டார். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அவனவன் கிரியைக்கு தக்க பலன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோன்னா
அந்த கிரியைக்கு ஒரு பலன் வேணும், ஒரு பலன் வேணும். ஒரு நாள் ஒரு சகோதரர் என்ற கண்ணீர் மல்க அவர் சொன்ன வார்த்தை, பிரதர், என் முதலாளிக்கு நான் அவ்வளவு பிரயாசப்பட்டு உழைக்கிறேன், பிரயாசப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் அதற்குரிய பலன் எனக்கு இல்லை பிரதர், அதற்குரிய பலன் இல்லை. என் மனைவி பிள்ளைகள்லாம் சென்னையில் இருக்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் வந்து இரவும் பகலும் ஒர்க் பண்ணுறேன். அவர் சொன்ன வார்த்தை, 10 பேர் செய்கிற வேலையை நான் ஒருத்தன் செய்கிறேன் பிரதர், ஆனால் என் முதலாளிக்கு ஈவு இறக்கமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பா, மேன்மைப்படுத்துவா. நல்ல ஒரு பெயரை கர்த்தர் கொடுத்தா, ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்குனாங்க. கர்த்தர் அவரை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இப்போ அந்த முதலாளி சொல்கிறாங்க, ஐயோ என்னை விட்டு நீ போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியே, நான் 5 மடங்கு அதிகமாக நம்ம சம்பளம் தரேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. 2வது, காத்திருக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பலனை காண்பீங்க. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இது எல்லாரும் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கொள்வீங்களா? இத்தனை வருஷம் நீங்கள் காத்திருந்தீங்களே, அதற்குரிய பலனை இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 13:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கீங்கன்னா அதற்கு பலன் வரும். சங்கீதம் 25:3, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இத்தனை வருஷம் காத்திருந்தீங்களே, ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், நான் நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். நான் சொல்லட்டுமா? இந்த மாதத்தில் எபேசியர் 3:20 நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யப்போகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் காத்திருந்தீங்களே, அதற்கு உரிய பலன், அதற்குரிய பலன் நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷனுக்கு நம்ம காத்திருந்தா வெட்கப்பட்டுருவோம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தா ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. அதற்குரிய பலனை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வதை நீங்கள் காண்பீங்க. ஒரு இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா, என் நாமத்தை நீ அறிந்தபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைப்பேன். சங்கீதம் 91:14. என்னை நம்பி இருக்கிறபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீதிமொழிகள் 29:25. ஆனால் காத்திருந்தார். 7 வருஷம் காத்திருந்தாங்க. 7வது வருஷம் ஒரு உன்னதமான பணியை, ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்து முழு குடும்பத்திலையும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். 3வது, கடைசியாக உங்கள் நம்பிக்கைக்கு பலன் உண்டு. இன்னைக்கு சொல்லுங்கள், நான் எந்த மனுஷனை நம்ப மாட்டேன், என் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். ஏன் என்ன நான் நம்பலை? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஆண்டவரே, இது வரைக்கும் என்ன நான் நம்பியிருந்தேனா? என்னுடைய படிப்பை நான் நம்பியிருந்தேனா? என்னுடைய பணத்தை நம்பியிருந்தேனா? என்னுடைய ஞானத்தை நம்பியிருந்தேனா? என்னுடைய திறமையை நம்பியிருந்தேனா? என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுது, சங்கீதம் 34:8, நீதிமொழிகள் 16:7, நீதிமொழிகள் 16:20, எரேமியா 17:7, கர்த்தரை நம்பியிருக்கிறவன் பாக்கியவா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை நம்பியிருக்கிற உங்களுடைய பலன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இத்தனை வருஷம் நீங்கள் கர்த்தரை நம்பி வாழ்ந்தீங்கள, இந்த புதிய மாதத்தில்
நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க போகிறது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் கண்ணீருக்கு பலன் உண்டு, நான் காத்திருந்திருக்கேன், அதுக்கு பலன் உண்டு, நான் நம்பியிருக்கிறேன். நீதிமொழிகள் 23:18. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது, உங்கள் நம்பிக்கைக்கு பலன் உண்டு. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்தை காணச் செய்த உன்னத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உமக்கு காத்திருந்தார்கள், அதற்குரிய பலனை என் தேவன் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை நம்பியிருந்தார்கள், அதற்குரிய பலனை நீர் கொடுப்பீராக. உம்முடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தினார்கள், அதற்குரிய பலனை கற்றுக் கொடுப்பீராக. செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாக உங்கள் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.